சமீபத்தில் நடந்த கிரிக்கெட் ஏஷியா கப்பில் இந்தியா பாகிஸ்தான் மீட் பண்ணப்போ எல்லாமே ஜெயித்தாங்க. அண்ட் ஒரு தடவை கூட யாரும் பிளேயர்ஸ் கை கொடுத்துக்கல. கடைசியில் வந்து ஏஷியா கப்பை கொடுக்குறதுக்கு அந்த ஆஃபீஸ் பேரர் ஹேப்பன்ஸ் டு பி ஃப்ரம் பாகிஸ்தான். அந்த ஒரு காரணத்தினால அவங்க கப்பை வாங்க மாட்டேன்னு சொல்லி அந்த கப்பை தூக்கிட்டு போய் ஒரு பெரிய சர்க்கஸ் நடந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். ஏன் கை கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து இந்தியன் கேப்டன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஃபைன், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வந்து அவர் சொன்னதில் வந்து ஒரு 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 கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், நாங்கள் எதிரி நாடு, இப்போ சண்டை போட்டிருக்கோம், நாங்கள் எதிராக தான் இருக்கோம், எதிராக இருந்துக்கிட்டு எப்படி கை கொடுக்க முடியும், எதிரினா எதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அதை மாற்றி பேசினா கூட நீங்கள் தேசபக்தியை வந்து குறை சொல்லுவீங்கிற அளவுக்கு தான் நம்ம ஒரு கிளைமேட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ஓகே, கம்ப்ளீட்லி அக்செப்டட், பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, சீரியஸாக மத்தியில் ஆளுங்கட்சி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை தன்னோட கொள்கை எதிரின்னு ஒரு மாநில புதுசாக வந்த ஒரு கட்சி அறிவிச்சிருக்குது. அந்த கட்சி ஒரு இக்கட்டில் சிக்கியிருக்குது. அந்த இஷ்யூ வந்து சிபிஐக்கு தான் போயிருக்கு. இதுதான் நடந்திருக்குது. இன்றைக்கி இந்த மத்தியில் ஆளுங்கட்சியான பாஜகவை சேர்ந்த எல்முருகன் வந்து இதை வந்து தங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக வந்து பார்க்குறாரு. வானதி ஸ்ரீனிவாசங்கிறவங்க வந்து முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், 41 பேர் செத்து போயிருக்கான், தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக போகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்குது. சரி, மனிதாபிமானத்தில் தான் வந்து அந்த கட்சிக்காரங்க எதிர்பார்க்க முடியாது, அதை ஒழட்டி விட்டுருவோம். ஆனால் வந்து எனக்கு இது புரியலை. ஒரு எதிரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க கூட கிரிக்கெட் விளாண்டா கூட நீங்கள் கை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத நம்மளோட வழக்கமாக வச்சுருக்கோம். நம்ம ஆக்சுவலாக எதிரினா எதிரி தான் இல்லையா? கொள்கை எதிரின்னு சொல்கிறான், அரசியல் எதிரிங்கிறவன் மாறும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கணும்னா எவன் ஆளுங்கட்சியாக இருக்கணும், அவன் தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும். அதே அடுத்த வருஷம் அதிமுக வந்துருச்சு எதிர்கட்சி ஆகிட்டானா அவன் அரசியல் எதிரியாக மாறிடுவான். அரசியல் எதிரி மாற முடியும், கொள்கை எதிரி மாறவே முடியாது. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கிறது கொள்கை. ஒரு கட்சியே அழிஞ்சிட்டாலும் கடைசியாக இருக்கிறது கொள்கை தான். அதுதான் கொள்கைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். கொள்கை எதிரின்னு சொன்னவனுக்கு கொள்கைனாலே என்னன்னு தெரியாது. ஆனால் எதிரினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதாவது பாஜகவுக்கு நல்லா தெரியும்ல, எதிரியை தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுமே. எந்த எதிரியை வந்து எதிர்கொண்டு அழிக்கணும், எந்த எதிரியை உறவாடி அழிக்கணும். நீங்கள் உங்கள் திங்கிங் பூராமல் எதிரியை பற்றி நான் வாழ்க்கை பூரா நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு நண்பர்களும் ஒருத்தர் கிடையவே கிடையாது. இந்தியாவில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கீங்க. எந்த கட்சியாக அவங்க தோழமை கட்சி இருக்கா? தோழமை கட்சினா மேலே ஏறி கவ்வி கடிச்சு இடத்த உறிஞ்சு கொள்ளுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் அந்த மாதிரிலாம் பேச முடியுது? என்ன கான்செப்ட் இது? கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க, கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி என்ன தான் நடக்குது தமிழ்நாட்டில்? சத்தியமாக புரியல.